மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 16வது அத்தியாயம் தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம். இந்த அத்தியாயத்தில் தெய்வீக சம்பத்னா என்ன, ஆசூரி சம்பத்னா என்ன, நம் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய நற்குணங்கள் எது, தீய குணங்கள் எது அப்படிங்கிறத பற்றி விரிவாக விளக்கி சொல்லுது. வாழ்க்கையினுடைய லட்சியம் மோட்சம், மனநிறைவு, பூரணத்துவம். இந்த உலகத்தில் வாழும்போதே சந்தோஷமாக நிறைவோடு வாழ்கிறது. அதை அடைவதற்கு ஞானம்தான் முக்கியமான வழி. ஞான யோகம்தான் இறுதியான சாதனை. அந்த ஞான யோகம் அடையப்படுவது மனசில் தான் அந்த ஞானத்தை அடைய முடியும். ஆனால் எப்படிப்பட்ட மனசில் அடைய முடியும்னா பக்குவமுள்ள மனசில் தான் அடைய முடியும். மனப்பக்குவம் இருந்தால் தான் அந்த ஞானம் உள்ளே போகும். தகுதி வேணும், எந்த படிப்புக்கும் அதுக்குண்டான தகுதி வேணுங்கிறது மாதிரி. டாக்டருக்கு படிக்கணும்னா நீட்டில் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறது மாதிரி இதுக்கு மனப்பக்குவம், மன தூய்மை தேவை இருக்குது. மன தூய்மை எப்படியெல்லாம் கிடைக்கும்னா, மன தூய்மைக்கு பல சாதனைகள் இருக்குது. கர்மயோகம்னு பார்த்தோம் முதல் 6 அத்தியாயத்தில். கர்மயோகம் பண்ண நம்ம மனசு நம்மளறியாமல் சுத்தி அடையும். பக்தி யோகம் பார்த்தா 2வது 6 அத்தியாயத்தில். பகவானை வழிபட, இறை வழிபாட்டினாலே மனசு சுத்தமாக மனம் ஒருமுகப்படும். பிறகு நல்ல பண்புகள் வேணுங்கிறது 2வது 6 அத்தியாயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 13வது அத்தியாயத்தில் 20 பண்புகள் பார்த்தோம். 14வது அத்தியாயத்தில் சாத்வீகம், ராஜசம், தாமசங்கிறதுல 3மே இருந்தாலும் பிரதானமாக சாத்வீக குணத்தை வச்சுக்கிறணும்னு பார்த்தோம். இப்படிப்பட்ட பண்புகள்லாம் இருந்தால் ஞானத்துக்கு தகுதியாகும். அதை இங்கே என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், கெட்ட குணங்களை நீக்கி நல்ல குணங்களை மனதில் வைத்தோம்னு சொன்னால் அது பக்குவமான மனசை அடைவது. அதுக்கு தெய்வீக சம்பத். அதில் நிறைய குணங்கள் சொல்லி வந்தார். 26 குணங்கள் சொன்னார். பொதுவாக இந்த தெய்வீக சம்பத் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஞானத்துக்கு தகுதிங்கிறத சாதன சதுஷ்டய சம்பன்னகன் ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க. வேதாந்தம் படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இந்த தத்துவபோதம், விவேக சூடாமணி இதெல்லாம் ஆரம்பத்தில் படிக்கும் பொழுது தகுதி என்னன்னு சொல்லி கேட்டால் 4 விதமான தகுதின்னு மொத்தமாக சொல்லிடுவாங்க. சாதன சதுஷ்டயம்னா 4. சாதன சதுஷ்டய சம்பன்னக. இங்கேயும் தெய்வ அசுர சம்பத்தின்னு சொல்லியிருக்கு. 4 விதமான தகுதிகளில் முக்கியமாக என்னதுன்னா விவேகம், வைராக்கியம். இது 1 விவேகம், 2வது வைராக்கியம், 3வது சமாதி ஷட்க சம்பன்னகம்பாங்க. அதாவது சமம் முதலான 6 வகையான குணங்கள். இந்த 6ஐயும் சேர்த்து 3வது தகுதியாக சொல்லிடுவாங்க. 4வது மோட்சத்தை அடைய விருப்பம், கடவுளை அடைய விருப்பம், ஞானத்தை அடைய விருப்பம். இந்த விருப்பங்கிறது ஒரு தகுதி. ஆர்வம் இருக்கணும்ல. படிக்கணும்னா, டாக்டருக்கு படிக்கணும், முதல்ல படிக்கணும்னு ஆர்வம் வேணும்ல. அது மாதிரி ஞானத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும், கடவுளை அடையணுங்கிற விருப்பம் வேணும். அது முமுக்ஷுத்துவம்னு பேர். அதுக்கு பேர். இந்த 4 விஷயத்தை இங்கே 26 குணங்களாக மொத்தமாக சொல்லிட்டார். அதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும். இந்த 4 வந்தால் அந்த 26 குணமும் வந்துடும். இதில் நாம் விவேகம், வைராக்கியத்தை தனியாக பார்த்தோம். விவேகம்னா என்ன, எது நல்லது கெட்டதுங்கிற விவேகம், எது உண்மை எது பொய்யும் பிரித்து அறியக்கூடிய விவேகம், எது சத்தியம் எது மித்தியான்னு அறிகிற விவேகம். அதில் எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எது பொய்யோ அதெல்லாம் உலக வாழ்க்கைக்கு தேவையாக இருக்குது. இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பொய் தான், உண்மை கிடையாது தான். இந்த உடல்லேருந்து ஆரம்பித்தோம்னா, மனசுலேருந்து ஆரம்பித்தா எல்லாமே காட்சிக்கு இருக்குது, உண்மையிலே நிலையாக இல்லை, வந்து போகக்கூடியதாக இருக்குது. பிறகு தேவையே இல்லையான தேவை இருக்குது, வாழ முடியாது இல்லாட்டி. அது என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத விட்டு விலகிறது வைராக்கியம். கடவுளுக்காக மற்ற விஷயங்கள்லேருந்து விலகி வர்றது வைராக்கியம், அதை விட்டுட்டு வர்றது வைராக்கியம். விவேகம், வைராக்கியம்னு பார்த்தோம். நிறைய நேரத்து விளக்கமெல்லாம் பார்த்துட்டோம். பிறகு இந்த 24 பண்பு, 26ல் விவேகம் வைராக்கியம் போய் 24 பண்புகள் பார்த்தோம். அதில் ஒரு சிலதுக்கு விளக்க விரிவாக பார்த்தோம். பயமின்மை, தானம், தவம், இதெல்லாம் விரிவாக பார்த்தோம். நாம் முக்கியமாக சில பண்புகள்லாம் பார்த்தோம். பயம் இல்லாமல் இருக்கிறது, தானம்ங்கிறது ஒரு முக்கியமான பண்பு,
தவம்ங்கிறது ஒரு முக்கியமான பண்பு, தியாகம்ங்கிறது ஒரு முக்கியமான விட்டு கொடுத்தல், தியாக மனப்பான்மையோடு இருத்தல். இதெல்லாம் நேற்று 24 பண்புகளையும் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து ஆசூரி சிம்பத்துக்கு முன்னாடி இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தில் சமம் தமம் சொன்னேன் பார்த்தீங்களா. சமம் தமம் முதலான 6 வகையான குணங்கள். சமாதி ஷட்க சம்பன்னு சொல்லுவாங்க. அது 6 என்னன்னு சுருக்கமாக பார்த்துட்டு, முமுட்சுத்துவம் என்னன்னு சுருக்கமாக பார்த்துட்டு அசுர சம்பத்துக்குள்ளே போகலாம். சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம்னு 6 இருக்குது. பேர் சும்மா ஏன் வச்சுக்கோங்க, தெரிஞ்ச பேர் தான். சமம்னா இந்திரிய கட்டுப்பாடு, உடல் கட்டுப்பாடு. சமம் சொன்னால் மனக்கட்டுப்பாடு. தமம்னா உடல் கட்டுப்பாடு, சமம்னா மனக்கட்டுப்பாடு. உபரதினா அந்த கட்டுப்படுத்திய மனசை அதிலேயே தொடர்ச்சியை நிலைநிறுத்துவது. திதிக்ஷான சகிப்புத்தன்மை. பிறகு சிரத்தான நம்பிக்கை. சாஸ்திர விஷயங்களில் குரு சொல்கிற வார்த்தைகளில் பெரியவங்க சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை. சமாதானம்னா மன ஒருமுகப்பாடு. இப்படி 6 விஷயங்கள் இருக்குது. இதுவும் தெய்வீக சம்பத்தில் சேர்ந்துடும். அதில் பல பேர்களில் சொல்லியிருக்கார், எல்லாம் அதுக்குள்ளே அடங்கிடும். எல்லாம் ஒரு டீம் ஒர்க்கு. இந்த உடம்பு பார்த்திங்கன்னா மனம், இந்திரியங்கள் எல்லாம் ஒரு டீம் ஒர்க்கு தான். இந்த ஃபுட்பால் டீம், இந்த கிரிக்கெட் டீமில் 9 பேர் இருப்பாங்க. 10 பேரா 9 பேரா அது எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஒன்றுனாலும் போச்சு, எல்லாம் டீம் ஒர்க்கு தான் அது. உடம்புல எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக இருக்கணும். எனக்கு கட்டை விரலில் மட்டும் நகைச்சத்து இருக்குன்னு சொன்னால் நகைச்சத்து இருக்குது, இல்லை தலை இந்த ஓரத்தில் மட்டும் வெண்ணு தெரிக்குதுன்னு வேலை செய்ய முடியுமா? அதை விட பல்லு வலின்னு வச்சுங்க, ஒரு வேலையும் செய்ய முடியாது. பல்லு வலி, வயிற்று வலி வந்துச்சுன்னா இங்கே தானே வலிக்குது, கை தானே வேலை செய்யுன்னு செய்ய முடியுதா? வயிறில் வலிக்குது இல்லை தலையில் வலிக்குதுன்னா மற்ற உறுப்பில் வேலை செய்ய முடியலை. ஏன்னா ஒரு டீம் ஒர்க்காக இருக்குது. இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு ஒழுங்குப்பாடாக வர்றது தான் இந்த இந்திரிய மனக்கட்டுப்பாடெல்லாம். இதுக்கு ஒரு உதாரணம், இந்த சமதமாதி பெருசாக விளக்கமெல்லாம் இருக்குது. நான் சுருக்கமாக ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்ம கிளாஸவே உதாரணமாக வச்சுக்கிடலாம். விவேகம்னா விவேகம், வைராக்கியம், சமதமாதி முதலான 6 குணங்கள் சொல்லியிருக்கு. பிறகு முமுட்சத்துவம். இது 4 தான் சாதன சதுஷ்டய சம்பத்திகள். அதாவது ஞானத்துக்கு தகுதியை கொடுக்கக்கூடிய சாதனங்கள் பேர். விவேகம், வைராக்கியம், சமதமாதி முதலான 6 குணங்கள், முமுட்சத்துவம். விவேகம் நிறையா பார்த்தோம். இருந்தாலும் இப்போ கிளாஸுக்கு வர்றத உதாரணமாக சொல்கிறேனே. நம்ம வீட்டில் இருக்கோம், கிளாஸுக்கு போகிறதையான்னு ஒரு அறிவு யோசிக்கிறோம். புரியுதுங்களா? சரி போகலாம் அப்படின்னு ஒரு தெளிவாக ஒரு முடிவு பண்ணியாச்சுன்னா விவேகம்னு அர்த்தம். டிவி பார்க்கலான்னு, அதுவும் விவேகம்தான். வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கலாம்ங்கிறது விவேகம்தான். எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணி கெட்டதை விட்டுட்டு நல்லதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு பேர் விவேகம். பிறகு அதை விட்டுட்டு வர்றோம் பாருங்கள், மற்ற விஷயங்கள்லாம் விட்டுட்டு இங்கே வரோம், அதே வைராக்கியம். எவ்வளவோ வீட்டில் ஜாலியாக இருக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், பேசிக்கிட்டு இருக்கலாம், அட்டை அடிக்கலாம், டிவி பார்க்கலாம், அதெல்லாம் வேணான்னு ஒதுக்கிட்டு வர்றோம் பார்த்தீங்களா. இதுக்கு பேர் வைராக்கியம்னு பேர். முதல்ல ஆராய்ச்சி பண்ணுறேன், எது செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நல்லதை செய்யலாம்னு வர்றதுக்கு பேர் விவேகம். கெட்டதை விட்டுட்டு, கெட்டதுன்னு இல்லை, அந்த உலக சுகங்களை விட்டுட்டு நல்ல ஆன்மீக விஷயங்கள், கடவுள் விஷயத்துக்கு வர்றதுக்கு பேர் வைராக்கியம். இங்கே வந்துட்டோம், வைராக்கியம். இது விவேகம், வைராக்கியம். வந்தால் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்க முடியுமா? சேரில் உட்காரணும் பேசாமல். அது 1.5 மணி நேரம் உட்கார வேண்டியிருக்கு. ஒரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரம்னா பரவாயில்ல. இதுக்கு பேர் தமம்னு பேர். ஏன்னா உடம்பை கட்டுப்படுத்தி உட்கார வச்சுருக்கோமா இல்லையா? இல்லை கையை காலை ஆட்டிக்கிட்டு அப்படியே உட்காரலாம். பேசாமல் ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் உடம்பை உட்கார வைக்கிறது ஒரு பெரிய ட்ரைனிங். சாதாரண விஷயம் கிடையாது. நேற்று கூட பார்த்தீங்க, ஒரு 5 நிமிஷம் 2 பேரில் உட்கார முடிச்சா? முடியலை. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஜெயில் மாதிரி, நரக வேதனையாக இருக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு. புதுசாக ஒருத்தர் வந்தார்னா அவ்வளோதான். சில பேர் கிளாஸுக்கு போகிறோன்னு கூப்பிட்டு வந்துடுவாங்க, யாராவது நல்லா இருக்கு வாங்கன்னு சொல்லி. வெளியே போன பிறகு திட்டு கிடைக்கும், என்னை போட்டு 1 மணி நேரம் என்னை நரக வேதனை என்னை போட்டு வச்சுட்டேன்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் கையை கூப்பிட்டுக்கிட்டு வா போகலான்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஆர்வம்லாம் அங்கே உட்கார முடியாது. இது தமம். சரி உட்காந்தாச்சு. உட்காந்த பிறகு இயல்பாகவே மனசு வெளியே போகும். வீட்டில் ஏதோ வேலை இருக்கும், அது போகும், இதெல்லாம் இருக்கும். அப்படி போக விடாமல்
வெளியே போக விடாமல் தடுக்கிறதுக்கு பேர் சமம். முதல்ல வெளியே போக விடாமல் வெளியே எண்ணங்கள்லாம் போய்த்தே வரும். அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வர்றது. இது உட்காந்துடலாம், ஆனால் மனசு நம்ம கையில் கிடையாது. அது வெளியே போக விடாமல் தடுக்கிறதுக்கு பேர் சமம்னு பேர். உட்கார்றது தமம், தடுக்கிறது சமம், மனக்கட்டுப்பாடு. அந்த உட்காந்து மனசை இங்கேயே தொடர்ச்சியாக அப்படியே வச்சிட்டோன்னா உபரதின்னு பேர். அந்த கட்டுப்படுத்தப்பட்ட உடலையும் மனசையும் அப்படியே கொண்டு போகிறதுக்கு பேர் உபரதி. இது இங்கே மட்டும் இல்லை, பொதுவாக ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு இடத்துல ஒன்றுலேருந்து விவேக வைராக்கியத்தில் வந்த மனசை அதில் நிலைநிறுத்தி அப்படியே தொடர்ச்சியாக வைக்கிறதுக்கு பேர் உபரதி. பிறகு இதில் நிறைய இடையூறுகள் வரும். அந்த இடையூறுகளை தாங்கிக்கிற சக்தி திதிக்ஷா. குளிர், வெப்பம், இன்ப, துன்பம், லாபம், நஷ்டம் நிறையா வரும். அதை தாங்கி பழகிறதுக்கு பேர் திதிக்ஷா. இங்கே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன், சில நேரம் பாடம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், சில நேரம் போர் அடிக்கும். தத்துவமாக பேசி அந்த 1 மணி நேரம் போகிறது ஒரு நாள் போகிறது மாதிரி இருக்கும். சைச்சு தான் உட்காரணும், வேறு வழி இல்லை. இருக்கா இல்லையா? சில கிளாஸ் இன்ட்ரெஸ்டாக போகும், ஏன்னா பாடம் அப்படி இருக்கும். பாடம் அப்படி இருக்கும். சில நேரங்களில் சொல்கிறவங்களும் அப்படி சொல்லலாம். நாங்களே சில பேர் பக்கத்தில் உட்காந்து பார்ப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். நம்ம கேட்போம், யாராவது ஒருத்தர் பாடம் நடத்துகிறாருன்னு வச்சுக்கங்களேன், மீட்டிங்லேயே பார்க்கலாம். ஏதாவது ஒரு மீட்டிங் போயிருப்பான், அவன் என்ன அவர் பேசிக்கிட்டு பாருங்க, கையை வச்சு இப்படி இப்படின்னுக்கிட்டே இருப்பான், அறுக்கிறாராம். இதுக்கு என்ன பண்ண முடியும்? இதே சையிலெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சரி, அவர் எப்படி சொல்கிறாரோ போர் வந்து உட்காந்தாச்சு, 1 மணி நேரம் தாங்கிக்கிறோம்னு தாங்கிறது திதிக்ஷா. சகிப்புத்தன்மை. ஏன்னா உலக வெளி சூழ்நிலைகள் நமக்கு எப்படி வேணாலும் இருக்கும், இதெல்லாம் தாங்கி, இதெல்லாம் தெய்வீக சம்பத்தில் சேரும். பிறகு நம்பிக்கை. பகவத்கீதை இருக்கக்கூடிய வார்த்தைகள், பகவான் சொன்னது, இதுக்கு விளக்கம் சொன்ன ஆசிரியர்கள்லாம் பரம்பரையாக வரக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் பொய்யா இருக்காது, நம்மளுக்கு புரியாட்டாலும் கூட உண்மையாகத்தான் இருக்கும்னு நம்பி கேட்கறதுக்கு பேர் ஸ்ரத்தைன்னு பேர். அடுத்த அத்தியாயமே இதுதான், ஸ்ரத்தா திரய விபாக யோகம். நம்பிக்கையை பற்றியே ஒரு அத்தியாயம் இருக்குது. எதில் எந்த நம்பிக்கைன்னு பிரித்து சொல்ல போகிறார். சாத்வீகம், ராஜசம், திரயம்னா 3ஆக பிரித்து சொல்ல போகிறார். நம்பிக்கையை பற்றியே ஒரு அத்தியாயம் வச்சுட்டார் பகவான். நம்பிக்கை இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, கீதை சாஸ்திரம் வேதமே கடவுள்கிட்டருந்து வந்தன்னு நம்பணும். அது மட்டும் இல்லை, இது இவங்க கருத்து கிடையாது, கடவுள்கிட்டருந்து வந்த கருத்து சொல்லி. இப்போ நான் சொல்கிறது என்னுடைய கருத்து கிடையாது, என்னுடைய குருநாதர்கிட்ட விளக்கம் சொல்கிறது புரிகிறதுக்கு உதாரணங்கள் வேணால் என்னுடைய கருத்தாக இருக்கலாம். தாத்பரியம் நான் மாற்றக்கூடாது. அதனால தான் குரு பரம்பரையில் வந்தவங்ககிட்ட பாடம் கேட்கணும்னு சொல்லுவாங்க. நானாக யோசித்து சொன்னேன்னா கேட்கக்கூடாது. ஏன் உன் கருத்து, நம்ம மனசு மைண்டில் நிறைய தப்பு வர வாய்ப்பு இருக்குது, தோஷம் வர வாய்ப்பு இருக்குது. கடவுள் வார்த்தையில் தோஷம் வராது. அதனால் தட்சிணாமூர்த்தி ஆதி குரு, அதில் சனகாதி முனிவர்கள், வியாச பகவான், சுகர், கிருஷ்ணர், இப்படி பரம்பரையாக ஆதிசங்கரர், இன்றைக்கி ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், இப்படியெல்லாம் பரம்பரையாக அந்த சிஷ்ய பரம்பரைகள் அவங்ககிட்ட கேட்ட கருத்துக்களை பிறழாமல் தாத்பரியம் மாறக்கூடாது. நீ விளக்கி சொல்கிறதுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், இது அப்படித்தான் சொல்லியிருக்காங்கன்னு அதை நம்புறதுக்கு பேர் ஸ்திரத்தைன்னு பேர். இது ஒரு நல்ல பண்பு. பிறகு மனசை ஒருமுகப்படுத்தி விட்டால் அது சமாதானம். மனசை இங்கே வைக்கிறது சமம்னு சொன்னோம். அதாவது மனசை இங்கே நிலையில் வெளியே போகாமல் தடுக்கிறது. அப்படி தடுத்த மனசை அதுலேயே நிப்பாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரம் போனதே தெரியலை, மனசு வேறு எங்கேயுமே போகாமல் இருந்துச்சுன்னா அது சமாதானம்னு பேர். இது அபூர்வமாக தான் நடக்கும். ஒன்று வகுப்பு, இந்த விஷயங்களில் ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். நீங்கள் பாருங்கள், ஒரு தொழில் கூட பாருங்கள், சமையல் கூட பண்ணுங்கள். யாராவது முக்கியமான விஐபி வர்றாங்க, அவங்களுக்காக சமைச்சோம்னா அந்த சமைக்கிற நேரம் போகிறதே தெரியாது. ஏன்னா மனம் பூரா அதில் ஒன்றிடும். உங்களுக்கு அந்த மைண்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட், இதுக்கு பேர் சமாதானம்னு பேர். இது சமம், தமம் முதலான 6 குணங்கள். உடல் கட்டுப்பாடு, அது இந்திரிய உடல் கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, அதிலே நிலைநிறுத்தல் உபரதி, சகிப்புத்தன்மை திதிக்ஷை, பிறகு நம்பிக்கை, பிறகு மனதை குவித்தல் சமாதானம். இந்த 6 பண்புகள் இந்த 3வது லிஸ்ட்டில் வந்துடும். சமம், தமம் முதலான 6 குணங்கள்.
பிறகு முமுட்சுத்துவம்னு பேர். மோட்சத்தில் விருப்பம், கடவுளை அடைவதில் விருப்பம்னு வச்சுக்கலாம், மோட்சத்தில் விருப்பம்னு வச்சுக்கலாம், பேரானந்தத்தை நாடுவதில் விருப்பம்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேர் முமுட்சுத்துவம்னு பேர். அதாவது ஆரம்பத்தில் உலக ஆசை 300 ஆசை இருக்கும், கடவுள் ஆசை 301வது ஆசையாக இருக்கும். புரியுதுங்களா? பிறகு இது என்ன ஆகும்னா அப்புறம் 200வது ஆசையாக வரணும், பிறகு 100வது ஆசையாக கடவுள் ஆசை வரணும். கடைசியில் ஃபஸ்ட்டு இதில் இருக்கணும், மிச்சம் 299 ஆசை வேறு ஆசையாக இருக்கும். இப்படி கொண்டு வந்தால் அதுக்கு பேர் முமுட்சுத்துவம்னு பேர். அதாவது ஒரு உபனிஷத்தில் ஒரு இது இருக்குது, இந்த வேதாந்த மாணவன் எப்படி போவானாம்னா, அதாவது உலகத்தில் அடிபட்டு இந்த துக்கத்தை நீக்கவே முடியலை, நீ எப்படா வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு குருவை நாடி போவானா. அதுக்கு ஒரு உதாரணம் தலையில் தீ பிடிச்சிருச்சு, எங்கே தண்ணி கிடைக்கும் தானே முதல்ல ஓடுவான். சாக்கடை தண்ணியாக கூட இருந்தாலும் என்ன பண்ணிடுவான், முதல் தலையை நிற்கிடுவான், அதை அள்ளி தலையில் போட்டு அணைச்சிடுவான். நல்ல தண்ணி கெட்ட தண்ணியெல்லாம் பார்க்க மாட்டான், முதல்ல தீயை அணைக்கணும். அப்படி அந்த மாதிரி ஒரு வேட்கையோடு போகிறது. தலையில் தீ பிடிச்ச பிறகு தலையை அணைக்கணும், ராகு காலம் யமகண்டமாக இருக்குது, நல்ல நேரம் பார்த்து அணைக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சிலர்கள் நேரம் பார்க்க முடியாது. இது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தர் போயிருந்தாங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்தது. அவரை பேஷண்ட் எப்போ பார்த்தாலும் நேரம் பார்ப்பார். நேரம் நல்ல நேரம், முதல்ல நேரம் நல்லா இருக்கணும், முதல்ல இப்போ போய் நேரம் பார்க்குறத எங்கே நேரம் பார்க்கணும்லாம் இருக்குது. இந்த கடவுள் விஷயத்தில் வேகம் வந்துருச்சுன்னா அங்கே நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது, எல்லாம் அந்த ஆர்வம் தான் ரொம்ப முக்கியம். அதாவது முமுட்சுத்துவம்னு பேர். இது இந்த 4 குணங்களும் சேர்ந்தால் இந்த தெய்வீக சம்பத்துன்னு பொதுவாக சொல்லலாம். நம்ம நிறைய பார்த்துருக்கோம், பொதுவாக அந்த 4க்குள்ளே அடைக்கிடலாம். அடுத்தது ஆசூரி சம்பத், கெட்ட குணங்கள். இதையும் நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். நல்ல குணத்தை தெரிஞ்சு கடைப்பிடிக்கணும், கெட்ட குணத்தை தெரிஞ்சு விட்டுறணும். களவையும் கற்றுமரன்னு சொல்லியிருக்கு. தப்பாக இது நிறைய பேர் அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது தப்பு பண்ணிடுவான், கேட்டால் களவையும் பற்றுமரன்னு சொல்லியிருக்கு, அதனால் நான் தப்பை தெரிஞ்சுக்கிறதையும் சொல்லியிருக்கு, செய்ய சொல்ல களவையும் கற்றுமரன்னு சொன்னால் போதை எப்படி இருக்குன்னு நான் குடித்து பழகிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு நிப்பாட்டிடுறேன்னு சொன்னால் நிப்பாட்ட முடியுமா? போதை வசதி இருக்காது. இந்த அபின் மாதிரி சிலதெல்லாம் ஒரு தடவை பண்ணிட்டான்னா அவ்வளோதானா, நிப்பாட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்கிறாங்க. ஏன்னா அப்படி நம்மளை என்ன பண்ணுது, அடிக்ட் பண்ணிடும். இது தீமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தில் போகாமல் இருக்கணும். அதுக்காக களவையும் செய்து மரன்னு சொல்லலை, களவையும் கற்று மரன்னு சொல்லியிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, நீ எல்லாத்தையும் நல்லதாகவே பாரு, பாசிட்டிவாக பாரு, நெகட்டிவாலாம் பார்க்க. நெகட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். கெட்டவனுடைய குணத்தை தெரிஞ்சால் தானே அவன்கிட்ட போகாமல் இருப்பான். தெரியலைன்னா எப்படி போய் அவன்கிட்ட போய் நம்மளும் கெட்டு போவோமா இல்லையா? அதனால் கட்டாயம் எது கெட்டதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி பகவான் இங்கே கெட்டதெல்லாம் சொல்கிறார். கெட்ட விஷயங்களை செயலுக்கு போயிட்டோம்னு சொன்னால் திருப்பி மறக்கிறது கஷ்டம், தெரிஞ்சுக்கிட்டு விட்டுறது ஈஸி. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதனுடைய சுபாவம் ஒருத்தனை கெட்ட விஷயத்தில் ஈடுபடுத்துன்னு வச்சுக்கல, கஷ்டமே தேவையில்லை. ஒருத்தனை கெட்டு போகிறதுக்கு நீ ரொம்ப போய் கெட்டுப்போன்னு சொல்ல வேண்டியதில்லை, அவன் போக்கில் விட்டாலே கெட்டு போயிடுவான். ஆனால் நல்ல விஷயத்தில் கொண்டு வரதே கஷ்டம். இப்போ தண்ணி இருக்குது வீட்டில், தண்ணின்னா டேங்கில் தண்ணி இருக்குது, டேப்பை திறந்து விட்டால் அது பாட்டு கீழே போயிடும் தண்ணி. ஆனால் டேங்கில் ஏற்றுறதுக்கு மோட்ரு வேணும். தண்ணி கீழே போகிறதுக்கு எந்த கஷ்டம் பட வேண்டிய அவசியமே இல்லை, மனசு கீழே போகிறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இயல்பாகவே இழுத்து கீழே கொண்டு போயிடும். மனதினுடைய சுபாவமே கடவுள் அப்படித்தான் படைச்சிருக்கார். ஆனால் மேலே கொண்டு போகிறதுக்கு மோட்டார் தேவை இருக்குது. மோட்டார்லாம் தேவை, பம்ப் பண்ணி எல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கே தேக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த கெட்டதுக்கு மனசு இயல்பாக போகிறதுங்கிறதுனால தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முயற்சி பண்ணி நம்ம இந்த கெட்டதுலேருந்து நீக்கணும். ஏன்னா நம்ம பலகீனம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுலேருந்து விடுபட முடியுங்கிறதுக்காக இங்கே இந்த ஆசூரி சம்பத்தை சொல்கிறார். சில இடத்துல நீங்கள் வெளியே போனீங்கன்னா, டவுனில் போனீங்கன்னா, சில பேர் பாதை எப்படி போகணுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்படி போய் ரைட்டில் போய் லெஃப்ட்டில் போய் இப்படி போங்கன்னு சொல்லி கரெக்டாக சொல்லிடுவார். சில பேர் சொல்லுவாங்க, இப்படி போங்க,
இந்த பக்கத்துக்கு ஒரு பாதை போயிடாதீங்க. சரியான பாதையை மட்டும் சொல்லலாம். அந்த பக்கம் போனீங்கன்னா திருட இருப்பான், இல்லை கரடு முரடாக இருக்குது. நீங்கள் ஷார்ட்கட்னு சொல்லுவாங்க சில பேர், ஆனால் ஷார்ட்கட்னு போனீங்கன்னா வண்டி போயிடும், இல்லை திருட இருப்பான். அதனால் போயிடாதீங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா? அப்போ நல்லது போகிறத மட்டும் இல்லை, கெட்டது போகிறதையும் தெரிஞ்சுக்கிற வேணும். எங்கள் கூட ஒருத்தர் இருந்தார், சாமி கூட ஒருத்தர், சென்னையில் ஒருத்தர், ஒரு சிஷ்யர். அவருக்கு சென்னையை பூரா தெரியும், டிரைவர் புதுசு. போகும்பொழுது இதை போய்கிட்டு இருக்கும்போது போய்கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பார், இங்கிட்டு போங்கிட்டு போட்டு. அதை சொல்லி இங்கிட்டு போனீங்கன்னா அப்படின்னு திருப்பி ஆரம்பிப்பார். இங்கிட்டு போனால் அது வரும் இது வரும், போகிற பாதையை மட்டும் சொல்லுங்கள் அப்படிம்பேன். ஏன்னா டிரைவருக்கு கான்சன்ட்ரேஷன் போயிடும். அதாவது கெட்டதுன்னு சும்மா இங்கிட்டு சொல்லு, இங்கிட்டு போனால் அது இருக்குது, இங்கிட்டு இந்த பில்டிங் வரும், அங்கே போனால் அங்கே போகும்லாம் சொல்லிக்கிட்டே போவார். அவர் மாறிற பிறர் முதல்ல பாதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் ஒரு வழிக்கு நல்லது தான், ஆனால் தவறான பாதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சில வீட்டில் பார்த்துருக்கீங்கன்னா ஜாமான் வாங்கிட்டு சொல்லுவாங்க, இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, இதை வாங்கிறாதேன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த பிராண்டு வாங்குங்க, இந்த பிராண்டு வாங்காது. இந்த எஃப்எம் ரேடியோவில் ஒரு விளம்பரம் எனக்கு அப்படியே காதில் கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. இந்த அரிசி வாங்க தெரியுமான்னு, வள்ளுவர் பிராண்ட் அரிசியா? நான் எஃப்எம் ரேடியோ கேட்பேன், நியூஸ் எல்லாம் கேட்பேன், பழைய பாட்டில் எப்போ பார்த்தாலும் இவ்வளவு ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு அரிசி நல்ல அரிசியாக பார்த்து வாங்க தெரியலேன்னு ஒரு விளம்பரம் வரும், பார்த்துக்குங்க. வள்ளுவர் படம் போட்டதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சொல்ல வேண்டியது இருக்குது, இது மாற்றி தப்பாக வாங்கிறாதீங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த கடைகளில் இந்த ஒரு சில டூப்ளிகேட்லாம் வச்சுருப்பான். நான் சின்ன தொழில் பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில். பக்கத்தில் ஒரு கடை, இந்த சைக்கிள் டீப்புக்கு பவுடர் போடுறது கிடைக்கலன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது பான்ஸ் பவுடர் டப்பாவை கொடுத்து விட்றான், சைக்கிள்குள்ளே டீப்பில் போடுற பவுடருக்கு. என்னையா ₹1? அப்போ அந்த காலத்தில் நாங்கள் 30-40 வருஷத்துக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி பான்ஸு டப்பா ₹4 ₹5 விற்க சின்ன டப்பா. இவர் ₹1 ஒருத்தர் வாங்கிட்டு வர்றாரு. அந்த டப்பாவை பார்த்தா அந்த ஓக்கு பதில் ஏ போட்டிருக்கு. சரி, எப்படினாலும் ₹1 எவ்வளோ ₹2 சொன்னாப்புல ₹1 கொடுத்தேன் வாங்கிக்கிட்டாருன்னார் அந்த ஆள். அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அந்த கடை வச்சார், அவர் எனக்கு ஹோல்சேல் பர்ச்சேஸிங் கூப்பிட்டு போனார். இது எப்படியோ ₹1 கொடுத்தான்னு மட்டும் அது டஜனே ₹9 தான், ₹3/4 வாங்கியிருக்கான். 75 பைசா வாங்கி வருவேன். ஒரிஜினல் டப்பா ₹4, டூப்ளிகேட்டு வந்து ₹2 சொல்லி ₹1 கொடுக்குறான். புரியுதுங்களா? அதுலேயும் ₹4, 25% லாபம் கிடச்சிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. அப்போ எது டூப்ளிகேட்னு தெரிய வேண்டிய வேலை இருக்குது, தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. அதனால் கெட்டதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி பகவான் சொல்கிறாரு. இதெல்லாம் எங்கே இருக்குன்னா நம்மளுக்குள்ளே இருக்க எதிரிகள். அதாவது நம்மளுக்கு வெளிநாட்டில் எதிரிகள் இருக்கிறது ஒரு பக்கம், உள்நாட்டுக்குள்ளே சில எதிரிகள் இருப்பான், முதல் அவனை கலையெடுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம மனதிற்குள் இருக்கக்கூடிய எதிரிகள் தான் இந்த ஆசூரி சம்பத் அப்படிங்கிறார். இந்த தீவிரவாதிகள்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே இருந்துட்டு எல்லா வேலையும் பண்ணுறான் பாருங்கள், அவனை கலையெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா பெரிய லிஸ்ட்டு சொல்கிறார் இதெல்லாம் கெட்டதுன்ட்டு. அதை மொத்தமாக 6க்குள்ளே அடைக்கிடலாம். அதனால் அந்த 6 மட்டும் முதல்ல அதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும், எல்லா விஷயம் வந்துடும். அது எதுன்னு சொன்னீங்கன்னா காமம், ஆசை, குரோதம், கோபம். இன்னொன்று சொல்லலாம், எதெல்லாம் தெய்வீக சம்பத்துன்னு சொன்னால் அதுக்கு எதிர்பார்க்கிறதெல்லாம் அசூரி சம்பத் அப்படின்னு சொல்லிடலாம் ஒரே வார்த்தை. ஏன்னா அங்கே கோபம் மின்மைன்னு சொன்னான், இங்கே கோபம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் சொல்லுவாங்க பொதுவாக. காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் சொல்கிறது உண்டு. காமம்னா ஆசை, குரோதம்னா கோபம், லோபம்னா எனக்கு மட்டும் வேணும் வச்சுக்கிறது, மோகம்னா புத்தி மயக்கம், மதம்னா ஒரு இது சொல்கிற எல்லாத்தையும், மதம்ங்கிறது ஒரு கர்வம், மாச்சரியம். இப்படி 6 விதமான குணங்கள் இருக்குது. இதெல்லாம் மனதினுடைய சத்துருக்கள் சொல்கிறாங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கெட்டதாக பார்ப்பான். சில பேர் நல்லவர்களாக பார்க்குற பற்றியே சில பேருக்கு நல்லவனை கூட கெட்டவனாக பார்க்குறது இருக்கும். ஆனால் கெட்டதாக பார்க்கணும், நல்லதாக பார்க்கணும். மகாபாரதத்திலே சொல்லுவாங்க, துரியோதனன்ட்ட போய் என்ன இந்த உலகம் யார் மக்கள்லாம் எப்படி இருக்கு, ஒருத்தன் கூட நல்லவனே இல்லைன்னு சொன்னான் துரியோதனன். யாருமே ஒருத்தன் கூட கெட்டவனே இல்லைன்னு சொன்னான், எல்லாருமே நல்லவன்னு சொன்னான். இப்படிலாம் சொல்கிறது உண்டு. சில பேர் என்னென்னா நேர்மையாக வாழவே முடியாது
அப்படின்லாம் நிறையா பேர் சொல்கிறது உண்டு. நேர்மையெல்லாம் அப்படியே தப்பு பண்ணால் தப்பா வாழ முடியும். அதெல்லாம் உண்மை தவறான ஒரு வாழ்க்கை இது. அதாவது நல்ல பண்புகளை அக்செப்ட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. சில பேர் கெட்டதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு வீட்டில் கீத கிளாஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் ரொம்ப ஒரு பக்குவமானவர், நல்ல வசதியானவர். அவர் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காரு. பொண்ணு பார்த்துட்டு நம்ம இந்த வரதட்சணைலாம் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, பொண்ணு பார்த்துட்டு எங்களுக்கு வரதட்சணைலாம் வேணான்னு சொல்லிட்டாராம். அவங்க என்ன நினச்சாங்களாம் தெரியுமா, பையனுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு போல இருக்குது, அதனால தான் வரதட்சணை வேணாம்னு நினைக்கிறாரு. அப்படி தப்பாக நினச்சி பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம். எப்படியெல்லாம் விபரீதமாக போகுது பாருங்க. இன்னொன்று சொல்லியிருக்கேன்னா, இந்த ஆஸ்திரேலியாவில் சாமிகிட்டே வந்தது ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணி பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்காப்புல, பொண்ணு இந்த தமிழ்நாட்டில் மெட்ராஸில் இருக்குது. நிச்சயம் பண்ணி சாமிகிட்ட கொடுத்துட்டு போயாச்சு. பிறகு போயிட்டாங்க. பிறகு ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த அம்மா வருது. நான் பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்கான்னு சாமி கேட்குறேன். இல்லை சாமியை கல்யாணம் நின்று போச்சு அப்படிங்கிறது அந்த அம்மா. என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு, நிச்சயம் பண்ண உடனே பொண்ணு ஃபோன் பண்ணோம் ஆஸ்திரேலியாவுக்கு. எப்பயுமே நிச்சயம் பண்ணால் ஃபோனை போஸ்ட் சொல்லிடுறாங்கல்ல பொண்ணு மாப்பிள்ளைய. அவர் ஃபோன் பண்ண நேரம்லாம் சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பான் என் மகன், சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 4-5 தடவை சொன்னேன், சந்தியாமன்றன்ற மாப்பிள்ளை எனக்கு தேவையில்லைன்னுச்சு அந்த பொண்ணு. உடனே சாமி என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா, சந்தியாவந்தனம் பையனை காப்பாற்றிருச்சுன்னாரு. பையனை காப்பாற்றிருச்சுன்னாரு. ஏன்னா ஒரு பிராமின் வீட்டில் சந்தியாவந்தனம் ஒரு தர்மம், நல்ல மாப்பிள்ளை நினைக்க வேணாமா. சந்தியாவந்தனம் பண்ணுற மாப்பிள்ளை எனக்கு வேணாம்னு சொன்னால் அந்த பொண்ணு எப்படி இருக்கும்? அதனால் அந்த சந்தியாவந்தனம் அந்த பையனை காப்பாற்றிருச்சுங்கிறார் சாமி. இப்படி பாருங்க, இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் சில பேர் கெட்டதத்தை செய்ய நினைப்பான். இந்த சொர்க்கம், நரகம், பாவம், புண்ணியம் அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ சந்தோஷமாக என்னமோ பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிற புத்தி தான் சாஸ்தியாக இருக்குது. செத்த பிறகு என்னமோ அடைஞ்சிட்டு போகிறேன்ப்பா, இப்போ எனக்கு சொல்லு, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் இருக்குது. இந்த ரசிக்கும் சீமானே விண்ணுலக இன்பம் அதை நாடி இன்ப வாழ்க்கை இழந்தவர்கள் கோடி, நாஸ்திகர்களுடைய பாட்டு அதெல்லாம். விண்ணுலக இன்பம் இல்லை, தொடர்ச்சியான நிறைவான ஒரு பெர்மனன்ட் சுகத்தை விட்டு போட்டு தற்காலிக சுகத்தை நாடுறது. தர்மமாக வாழ்ந்தால் ஒரு சுகத்தை நல்லா அனுபவிக்க முடியும், அதர்மமாக வாழ்ந்தால் கொஞ்ச நேரம்தான் அனுபவிக்க முடியும், நல்லாவும் அனுபவிக்கவும் முடியாது. அது இந்த போதை வஸ்து சாப்பிட்றவங்க கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் சொன்னார், தினமும் அளவாக சாப்பிட்டா கண்டினியூவாக சாப்பிட முடியும், ஒரு நாளைக்கு அதிகமாக சாப்பிட்டு பிறகு போதையே ஏறுறதில்லை, எப்படி சாப்பிட்டாலும் ஏறுறதில்லை, அந்த போதையை அனுபவிக்கவே முடியலைங்கிறார். அது கூட எப்படி இருக்கு பாருங்க. அதுலேயும் ஒரு கண்ட்ரோலாக வச்சா நல்லா பண்ண முடியுது. இப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்தையுமே தவறான வாழ்க்கைக்கு போகிறது மக்களுடைய அதிகமான எண்ணமாக இருக்குது. அதுலேருந்து விடுபட்டு வருவது தான் நம்மளுக்கு தேவை. அதனால் அசூரி சம்பத்தை பற்றியெல்லாம் சொல்கிறாருக்க. சில பேர் நல்லா அதர்மம் பண்ணி நிறைய பணம் சம்பாரித்து நல்லா ரொம்ப தப்பான வழிகளில் ரொம்ப சம்பாரிச்சிருப்பான். கடைசி அவங்க சொல்கிற வார்த்தை, எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிருச்சு, ஒன்று கிடைக்கல, நிம்மதி அப்படின்ற. நிம்மதி மட்டும் கிடைக்கலைம்மா. அது எதுக்கு? அது அவர் சைக்கிளில் ஆனந்தமாக போய்கிட்டு இருந்திருப்பார், அப்புறம் ஏசி காரில் துக்கத்தோடு போய்கிட்டு இருப்பார். புரியுதுங்களா? இப்படியெல்லாம் இருக்கு. அதாவது எப்படி இருந்தாலும் சரி, வசதியாக இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், எது இருந்தாலும் முக்கியம் நம்மளுக்கு மன ஆரோக்கியம்தான். மனசு சந்தோஷமாக இருக்கணும். நீ வசதியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், வசதி இல்லாட்டா அந்த வாழ்க்கையை கொடுக்குறதே இந்த மாதிரி பண்புகள் எல்லாம். நம்ம ஏசியில் படுத்து பட்டு மத்தியில் தூங்கலாம், தப்பு கிடையாது. அங்கே என்ன முக்கியம்? தூக்கம்தான் முக்கியம். கட்டாந்தரையில் பாயை விரித்து தூங்கலாம், அங்கே என்ன முக்கியம்? தூக்கம்தான். தூங்கின பிறகு எங்கே தூங்கணும்னு தெரியுமா யாருக்காவது? தூங்கின பிறகு நான் ஏசியில் படுத்திருக்கேன்னு தெரிஞ்சிச்சு நாங்கள் தூங்கலேன்னு அர்த்தம். உண்மை தானே? தூக்கமே முக்கியம். அது மாதிரி நம்ம எப்படி எந்த வாழ்க்கையில் இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாருக்கும் நல்லது வரும், கெட்டது வரும். எல்லாருக்கும் நல்ல சூழ்நிலை வருங்கிறது கம்ப்ளீட்டாக கிடையாது. ஒருத்தருக்கு பணத்தினால கெட்ட சூழ்நிலை இருக்கலாம், ஒருத்தர் குடும்பத்தினால கெட்ட சூழ்நிலை இருக்கலாம். இந்த சூழ்நிலைங்கிறது தவிர்க்கவே முடியாது. அதிலிருந்து விடுபட்டு மனசை அமைதியாக வச்சு சந்தோஷமாக வாழ்வதற்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதை தெரிந்து கொண்டு
இதிலிருந்து விடுபட வேண்டும். அதனால் இங்கே முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, ஆசை, காமத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். இங்கே சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, எல்லாத்தையும் அனுபவித்து தீர்த்தரணுங்கிற ஆசை இருக்கும். அனுபவித்து ஒரு நாளும் தீர்க்கவே முடியாது. அனுபவிக்க அது கூடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு 3 சாக்லேட், நல்ல ஃபாரின் சாக்லேட்டை கொடுத்து, இப்போ ஒன்று சாப்பிட்டுக்க, மதியம் ஒன்று சாப்பிட்டுக்க, நைட்டு ஒன்று சாப்பிட்டுக்கன்னு கொடுத்து பாருங்கள், சாப்பிடுமா? முடிச்சோன்னு சாப்பிட்டு முடிச்சிடும். 3 வச்சுட்டு சாப்பிட தெரியாது. அது பிறகு திருப்பி கேட்க. ஒரு வீட்டில் பார்த்தேன், ஒரு ஃபாரின் சாக்லேட் ஒரு கெஸ்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாரு. ஒன்று எடுத்து கொடுத்துட்டு நாளைக்கு சாப்பிட்டுக்குன்னு ஃப்ரிட்ஜில் வச்சிருச்சு அவங்க அம்மா. இவன் ஃப்ரிட்ஜ் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான், போக மாட்டேங்கிறான் அந்த குட்டி பையன். அதை விட்டு விலை, ஏன்னா அது என்ன பண்ணுதுன்னா அப்படி தூண்டுது நம்மளை எல்லாத்தையுமே. அதனால் இதில் இருந்தெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் விடுபட வேண்டும். சில பேர் இன்னொரு விஷயம் சொல்கிறாருங்க, அதாவது தவமெல்லாம் செய்கிறாங்கல்ல, தவம் செஞ்ச உடனே சித்துக்கள் நிறையா வரும். சித்துக்கள் வந்த உடனே என்ன செய்யணும், ஆணவம் வந்துடுது. சித்தி பெற்றவுடனே ஆணவம் வந்துடுது. பதஞ்சலி புண்ணாக்குங்கிறார் சித்தியெல்லாம். இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அந்த யோக சாதனையெல்லாம் மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு சொல்லியிருக்கு. அது பண்ணும்போது சைடு எஃபெக்டாக இப்போ வரும். இப்போ எண்ணெய் ஆட்டும் போது எண்ணெய் தான் மெயின், புண்ணாக்கு செகண்டரி. இது மாதிரி புண்ணாக்குதே சித்து அப்படிங்கிறாரு பதஞ்சலி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் மலம்ங்கிறார், சித்தியெல்லாம் மலம்னு சொல்கிறார். இதெல்லாம் வந்தவொடனே இரண்யகசிபு நானே ஈஸ்வரன், நானே கடவுள் அப்படின்னு இரண்யகசிபு தவத்தின் வலிமையில் சொன்னான் பாருங்கள். நாம சொல்வோம் நானே கடவுள்னு ஞானத்தினால. இரண்யகசிபு சொன்னது எப்படி? ஆணவத்தினால, அகம்பாவத்தில். அதில் இருந்தெல்லாம் விலகி வர வேண்டும். புகழுக்கு அடிமையாதல்லாம் ஒரு அசூர பண்புங்கிறார். புகழுக்கு அடிமையாதல், அதாவது இந்த புகழுக்கு எல்லாத்தையும் ஜெயிச்சிருவானா, புகழ்லேருந்து விடுபடுறது கஷ்டமாக இருக்குங்கிறார். புகழ் இருக்கே மனுஷனை கீழே கொண்டு போய் சேர்த்துரும். நம்மளே பாருங்கள், 4 பேர் புகழ்ந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தருக்கு புகழ்ந்தானா கஷ்டமாயிடும், ஏற்றுக்கிற மனசே வராது. புகழுக்கு அடிமையாகாமல் இருத்தார். இதெல்லாம் இருக்குது. சில பேர் இன்னொன்று சொல்லுவாங்க, நல்லவர்களை கண்டா பிடிக்காது, நல்லவங்களை கண்டா பிடிக்காது. கீத கிளாஸுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், கூட இருக்கவங்களுக்கு பிடிக்காது. அங்கே போய் போகிறோம் சொல்லுவாங்க, ஏதோ போகிறாங்களாம், ஏதோ பெருமைக்கு போகிறாங்க, அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, கிண்டல் வேறு பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன, இந்த காமக்ரோத லோபமோக மதம் ஆச்சரியத்துடைய விளைவுகள் தான் இது எல்லாமே. பொதுவாக முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசை, காமம், எல்லா ஆசைகளுமே தோஷம் கிடையாது. ஏன்னா ஆசை இல்லாமல் மனுஷன் வாழவே முடியாது. இப்போ கீதை கேட்குறது கூட ஆசை தான், கிளாஸுக்கு போகிறது கூட ஆசை தான். தர்மமான ஆசை, எந்த ஒரு ஆசை உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியத்தை தருமோ அந்த ஆசை வைத்து கொள்ளலாம். உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அதற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆசையை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆசையும் தவிர்க்க வேண்டும். பொருள் ஈட்டுவதும் ஆசை தான். அந்த பொருள் ஈட்டுவது தப்பு கிடையாது. அதை தானம் செய்கிறது ஆசை தான். அது நல்ல ஆசை தானே. பொருளை நல்ல வகையில் ஈட்டி நல்ல வகையில் தானம் பண்ணுறது கூட ஆசை தான். அதனால் ஆசிரமங்களோட ஒரு பிரார்த்தனை இருக்குது, எங்களுக்கு நல்ல செல்வத்தை கொடுன்னு ஒரு ஆசிரமங்களில் பிரார்த்தனை மந்திரமே இருக்குது. சாமி ஒரு ஹோமம் பண்ணுவார். அந்த ஹோமத்தில் என்னன்னு கேட்டால் சொல்லியிருக்காரு எங்ககிட்ட, ஆசிரமத்துக்கு பிரம்மச்சாரிகள் நல்ல பிரம்மச்சாரி படிக்கணும், இது ஒரு பிரார்த்தனை. அந்த பிரம்மச்சாரி நல்ல பிரம்மச்சாரியாக இருக்கணும், அது ஒரு பிரார்த்தனை. அந்த ஆசிரமம் நடத்துறதுக்கு பணமெல்லாம் வேணும், இப்படியே பிரார்த்தனை இருக்குது. பாருங்கள், சன்னியாசம் வாங்கியாச்சு, எல்லாம் வேணான்னு போயாச்சு, ஒரு பிரார்த்தனை ஆசை தானே இது. ஆனால் தர்மமான ஆசை, இது வச்சுக்கிறலாங்கிறார் இங்கே. அதே மாதிரி இல்லறத்திலிருந்து நல்லறமே செய்ய முடியும். இல்லறவாசிகளுக்கெல்லாம் தர்மமான ஆசை இருக்கிறது தப்பே கிடையாது. இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுங்கிறார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணைங்கிறார். அப்போ எப்படி சம்பாதிக்காமல் அதெல்லாம் பண்ண முடியும்? துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணைங்கிறார். அப்போ எல்லாம் பணம் இல்லாமல் எப்படி செய்ய முடியுதெல்லாம் செஞ்சு தான் ஆகும். இது தர்மமாக இருந்து தர்மமாக செலவழிக்கிறது தப்பு கிடையாது. இந்த ஆசை வைத்து கொள்ளலாம். சித்த சுத்தி வேணுங்கிற ஆசை, ஞானம் வேணுங்கிற ஆசை, நல்ல குரு வேணுங்கிற ஆசை, இதெல்லாம் தவறு இல்லைங்கிறார். அதர்மமான ஆசை கூடாது, தர்மமான ஆசையும் அளவுக்கு அதிகமாக கூடாது. எந்த ஆசையாக இருந்தாலும் அதுக்கு அடிமையாகி விடக்கூடாது. தானம் பண்ணுறது கூட நல்ல ஆசை தான்.
தானம் பண்ண பொருளே இல்லைன்னு துக்கப்பட்டுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? சொல்கிறேன் கேளுங்க. எந்த ஆசையாக இருந்தாலும் தர்மமான ஆசை, அதுக்கு அடிமையாகி விடக்கூடாது. அதனால் திருக்குறள் ஒரு குறள் இருக்குது, அவா அறுத்தல் ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஒருபோதும் நிரம்பாத இயல்புடைய ஆசையை கைவிட்டால் அப்போதே அழிவில்லாத மாறாத இன்ப வாழ்வை பெறுவாய்ங்கிறார் வள்ளுவர். புரிஞ்சு செயல்படணும். எந்த ஆசை எப்படி வச்சுக்கலாம், அடிக்ட் ஆகக்கூடாது. சில ஆசைகள்லாம் அக்னி மாதிரி போட போட அக்னியில் என்ன போட்டால் நெருப்பு போட்டால் போதும் நிப்பாட்டுமா அக்னி, இன்னும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். இது முதல்ல அசூரி இயல்பில் ஒன்று. இதிலேருந்து பல குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒன்றை மட்டும் சொல்லியிருக்கேன், 6 மட்டும் சொல்லப்போகிறேன். குரோதம், கோபம். இந்த கோபங்கிறது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய கோபம் கூடாது. சில கோபம் தேவை இருக்குது. சிவபெருமானுக்கே ருத்ரன் ஒரு பேர், கோபமுடையவன் பேர். அதர்மத்தை அழிக்கிறதுக்கு சில கோபம் தேவை இருக்குது. குழந்தைகளை கண்டிக்கிறதுக்கு சில கோபம் தேவை இருக்குது. குழந்தைகளை கண்டிக்கும் போது சொல்லுவாங்க, கையில் கம்பு எடுத்துக்கிட்டு அரட்டை நம்ம அடிச்சிடக்கூடாது. சில குழந்தைங்களுக்கு தரையில் அடிங்க, அரண்டு அப்படியே ஆடிடும் கைகாலெலாம், மேலே அடிக்கவே வேணாம், சும்மா அரட்டுறதுலேயே. அந்த மாதிரி சில கோபங்கள் வச்சுக்கிறலாங்கிறார். அதாவது சீதை லட்சுமணனிடம் பட்ட கோபம் தான் விபரீதமாக முடிஞ்சிச்சு. சீதை லட்சுமணனை கோபிச்சதுனால அந்த வாழ்க்கை, அதெல்லாம் தேவையில்லாத கோபம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் இருக்கு. அந்த கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்கே கையாளணுமோ அங்கே கையாளணும். சில நேரங்களில் கம்பெனியில் சில ஒர்க் பண்ணுறான், சில இடத்துல கோபிச்சு தான் ஆகணும். ஆனால் அந்த கோபம் மனசில் அடுத்த நிமிஷம் மாறிடும். ஆள் மனசில் அந்த கோபம் ரொம்ப, அந்த ஒரு தடவை கோபிச்சிட்டோம், திருப்பி வருஷம் பூரா மனசில் வச்சுக்கிட்டு இருந்தால் அது தேவையில்லை. அடுத்த நிமிஷம் மறந்தீங்கன்னா அது கோபமே கிடையாது. உண்மையிலேயே மறந்துட்டோம்னு வச்சு கோபமே கிடையாது. அதை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம். சில பேர் சொல்லுவாங்க, கோபப்படாத பார்த்து உனக்கு ரோசமே வராதா, சோத்தில் உப்புத்தையும் போட்டு சாப்பிட்றியா, அப்படிலாம் சில பேர் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா, கோபத்தை தூண்டி விடுற வேலையெல்லாம் பார்ப்பான். இவனுக்கு கோபம் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி சில வேலைகள்லாம் பார்ப்போம். ஒருத்தர் பஸ்ஸில் போகும்போது ஒருத்தர் காலை மிதிச்சிட்டார். அந்த காலத்து டவுன் அவர் காலை மிதித்த உடனே நடந்தது. இந்த காலை மிதிச்சவர் கோவிச்சிட்டார். என்னப்பா மனுஷனை நீ எருவ மாடு மாதிரி இப்படி மிதிச்சிட்டேன்னு சொன்னவொடனே, கோவிக்காதப்பா தெரியாமல் மிதிச்சிட்டேன் அப்படின்னாரு. உடனே என்னப்பா சொன்னேன்னு கேட்டார். கோவிக்காதப்பா தெரியாமல் சொன்னேன். என்னப்பா சொன்னேன், கோவிக்காத தெரியாமல் சொன்னேன்னாரு. திருப்பி இவர் கோபம் வந்துருச்சு. திருப்பி சொன்னோம், உனக்கே கோபம் வருது, நான் சொன்னது காலில் மிதிச்சு எனக்கு கோபம் வராது அப்படிங்கிறாரு அவர். சிலர் கோபத்தை தூண்டிடுவாங்க. ஒரு சினிமா ஜோக் இருக்குது, வடிவேல் ஜோக் இருக்குது, கையை பிடிச்சி இழுத்தே அந்த ஜோக் பார்த்து சாமி அந்த ஜோக்கை அந்த கூட வச்சுருந்த போட்டு காமிச்சு சாமி வயிறு ஒழிச்சு சிரிச்சிட்டாரு. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாத்தையும் கோபம் உண்டாக்கி விட்டுருவான், டென்ஷன் ஆக்கி விட்டுருவான். இப்படி சில பேர் சும்மா இருக்கால கோபப்படுத்துகிற ஆள்கள் இருக்குது. கவனமாக நம்ம கையாளுங்க அந்த இடத்துல. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கோபப்படாமை தெய்வீக சம்பத், கோபப்படுவது ஆசூரி சம்பத். தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடுங்கிறார். வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசணும். கோபத்தில் வார்த்தையை விட்டு திருப்பி எடுக்கவே முடியாது. அதனால் இது ஒரு பண்பு. 3வது லோபம். இந்த ஆசை தான் லோபமாக மாறும், கோபமாகவும் மாறும். நம்ம ஒரு பொருள் ஆசைப்படுறோம், அது கிடைச்சிருச்சுன்னா லோபமாக மாறிடும், கிடைக்கலைன்னா கோபமாக மாறும். லோபம் என்ன, எனக்கு மட்டும் வேணும், நான் மட்டும் வச்சுக்கணும், யாரும் கொடுக்க மாட்டேங்கிறதுக்கு பேர் லோபம்னு பேர். கிடைக்கலைன்னா அது யார் தடையாக இருக்கோ அவங்க மேலே கோபம் வர ஆரம்பிச்சு. ஆசைப்பட்டது கிடைக்கவில்லைன்னா கோபம், கிடைத்து விட்டால் லோபம். இது நான் சம்பாதிச்சது, இது எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது. பணம் எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கு தகுந்த ஈகையும் வேணும்னு சொல்லுவாங்க. இந்த லோபம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆன்மீக வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பண்பு தானம். அதனால தான் எல்லா கோயிலில் எல்லா வழிபாட்லேயும் அன்னதானம்னு ஒன்று வச்சுருவாங்க. எந்த பூஜை எந்த ஹோமம் நடந்தாலும் சரி அன்னதானம். நாம் கல்யாண வீட்டிலே சாப்பாடு போடுறது அன்னதானம் தான், ஆனால் செய்முறை வாங்கிட்டு தான் போடுறோம். சரி, ஒரு வீட்டில் பார்த்தேன், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உசிலம்பட்டியில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் செய்முறையே வாங்கக்கூடாதுன்னு முடியும் ஒன்றும் கூட யாரும், அதாவது சில பேர் காம்ப்ளிமெண்ட் வாங்கி, அவர் என்னென்னா இந்த ஒரு கிஃப்ட் கூட கொடுக்கக்கூடாதுன்ட்டார். பண்ணிவிட்டு சாப்பாடு எப்படின்னு யார் வேணாலும் சாப்பிட்லாம்,
எவ்வளோ வேணாலும் அது என்ன பண்ணாருன்னா, இப்போ வடை பாயாசம்னு வச்சுங்களேன், ஒரு வடை வைப்பாங்களா, அவர் அப்படி இல்லை, 10 வடை கேட்டாலும் வைக்கணும்னு சொல்லி வச்சார் ஒருத்தர். அப்படி ஒருத்தர் பண்ணார். சொன்னாங்க, பெருமையாக சொன்னாங்க. ஒரு கிஃப்ட் கூட வாங்கலையா. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், திருமணத்துக்கெல்லாம் நல்ல சாப்பாடெல்லாம் போட்டுட்டு ஒரு பானை வச்சுருவாங்களாம். அதில் விரும்புகிறத போட்டு போயிடணும். அதை பொண்ணு மாப்பிள்ளை கையில் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை நடத்திக்கன்னு கொடுத்துருவாங்க. அப்படிலாம் ஒரு சிஸ்டம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ எல்லாம் மாறிடுச்சு. அதனால் இந்த லோபம் அப்படிங்கிறது இது ஒன்று இல்லை, கூடாது. ஒரு சாமி ஒரு இடத்துல சொன்னார், ஒருத்தர் வயசானவர் இந்த லோபம் வந்து எப்படியெல்லாம் பாதிக்குதுங்கிறதுக்கு வீட்டில் இல்லை, எல்லாம் ஃபாரின் போயாச்சு, சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டாராம். ஹோட்டலில் சாப்பிட்டா கயிறு போயிடும் சொல்லி சமைச்ச ஆள் போட்டால் அந்த மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்கு அந்த அம்மா. கொஞ்சம் சேர்த்து சமைப்பா எடுத்துகிட்டு போனால் இவர் என்ன பண்ணி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கூட சத்தம் போட்டு சமையல்காரன் நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டி இவர் என்ன கண்ட இடத்துல எல்லாம் சாப்பிட்டு, ஏதாவது ஒரு இடத்துல சாப்பிட்டா பரவாயில்ல, கண்ட இடத்துல சாப்பிட்டு உடம்பு பூரா கெடுத்து கடைசியில் ஆரோக்கியமும் போச்சு. ஒரு சின்ன ஒரு தானத்தை பண்ணுறதுக்கு மனசு இல்லாட்டி உடம்பவே கெடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு கொஞ்சம் சாதாரண ஒரு இலகிய மனசு இருந்துன்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். இந்த லோபங்கிறது ஒரு அசூரி இயல்பு. உலகத்திலேயே மிகப்பெரிய கொடையாளி யார் தெரியுமா? கஞ்சந்தேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தானும் அனுபவிக்க மாட்டான், மற்றவங்க எல்லாத்தையும் விட்டு போட்டு மொத்தமாக தானம் பண்ணிட்டு போயிடுவான் உலகத்தை விட்டு போட்டு. பெரிய கொடையாளி பெரிய கஞ்சனா அப்படி சொல்கிற பழக்கமும் உண்டு. சில பேர்லாம் வச்சிருந்து கெட்டு போன பிறகு கீழே போடுவாங்க, கொடுக்க மனசுக்கு. கெட்டு போகிறதுக்கு முன்னாடி யாருக்கா கொடுத்துருவோங்கிறத. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி யாரும் இல்லை பறவைகளுக்காவது வைப்போம் அப்படின்னு சொல்லியாவது வைப்பாங்க. அப்படியும் கூட வைக்கிறது இல்லை, கெட்டு போன பிறகு கீழே போடுறது. சேர்த்து வைக்கிறது. அந்த காலத்துலாம் சேர்த்து சமைச்சு வர்றதை கொடுப்பாங்க, இல்லாட்டி யாருக்காவது கொடுப்பாங்க, பழசு எடுத்து கொடுப்பாங்க. அப்படின்னா இப்போலாம் இந்த இதில் கலாச்சாரம் போயிடுச்சு. அது இது லோபமின்மை. அடுத்தது மோகம். இந்த மோகம்னா மயக்கம்னு பேர். அதாவது உலகப் பொருள்தான் நிரந்தரமான சுகத்தை கொடுக்குங்கிற எண்ணம் ஒரு மோகம்ங்கிறார். இந்த உலக சுகம்தான் நிம்மதியை கொடுக்குங்கிற எண்ணம் இருந்தாலும் மோகம். உலகப் பொருள்கள் தான் உனக்கு நிரந்தரமான பாதுகாப்பை கொடுக்கும் நினைச்சாலும் அதுவும் மோகம்ங்கிறார். இந்த 3 இதிலிருந்து நிலை விடுபடணும். உலகப் பொருள்கள் தேவை, ஆனால் அதுதான் தற்காலிக சுகத்தை கொடுக்கும், நிரந்தர ஆனந்தத்தை கொடுக்கும் நினச்சா அது மோகம். அது டெம்பரவரியாக கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும், ஆனால் பெர்மனன்ட் நிம்மதியே கடவுள் தான். பெர்மனன்ட் பாதுகாப்பு கடவுள் தான். இதெல்லாம் ஒரு தற்காலிகமானது அப்படிங்கிறத நினைக்கணும். அப்படி இதுதான் பெர்மனன்ட் நினச்சா அது மோகம்ங்கிறார். தீமையை நல்லதுன்னு நினைக்கிறது, நல்லதை கெட்டதுன்னு நினைக்கிறதெல்லாம் மோகம். அதாவது நல்ல வழியில் போகிறவங்களெல்லாம் கேலி செய்வாங்க சில பேர், இதெல்லாம் மோகம்ங்கிறார். ஒருத்தர் சொன்னார், அதாவது ஒருத்தர் வந்து இப்போ கிளாஸ்க்கு வர்றீங்க, நீங்கள் ரெகுலராக வர்றீங்க, ஏதோ நல்லா இருக்குது, கொஞ்சம் கேட்டால் நல்லா இருக்குது, பக்கத்தில் உங்களை வம்பு பண்ணி ஒரு சில கூப்பிட்டு வர்றீங்க, அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் கெட்டு போனதும் இல்லாமல் இவனையும் சேர்த்து கெடுத்துட்டான். இது மோகம். கீதை கிளாஸ் போகிறது கெட்டு போகிறதான், அவன் கெட்டு போனதும் இல்லாமல் கூட இருக்கிற சேர்த்து கெடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மோகம், எல்லாரையும் கெடுத்துட்டான்னு சொல்கிறது. பிறகு மதம், அகங்காரம். இந்த போதை வஸ்துக்கள்லாம் அப்படித்தான். ஒருத்தன் சும்மா இருப்பான், ஒருத்தன் கூட சும்மா ஆளுன்னு கூப்பிட்டு போவான், பக்கத்தில் உட்கார வச்சுருப்பான். என்ன பண்ணான், கடைசியில் அவனு சேர்ந்து கெட்டு போயிடுவான். நல்ல விஷயத்துக்கு கூட்டு போகிறது வேறு விஷயம், கெட்ட விஷயங்களுக்கு கூட்டு போய் அந்த மோகத்தில் இவனு சிக்கி பண்ணிடுவான். ஒரு கிராமத்தில் பார்த்தேன், அந்த காலத்தில் நான் சின்ன இதாக இருக்கும்போது, அந்த அப்போல்லாம் இந்த சாராய கடையெல்லாம் கிடையாது, காய்ச்சி விற்பாங்க. ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது கிராமத்தில் கிராம சூழ்நிலை வாழ்ந்து சில அதெல்லாம் அங்கெல்லாம் ஒரு சாதாரண பழக்கம். பெரியவங்களாம் சாப்பிடும்போது ஒரு குட்டி பையன் வந்து என்ன கேட்குறான் தெரியுங்களா, அவங்க அப்பாட்ட, அவங்க பெரியப்பா வேணும் அவருக்கு, பெரியப்பா ஏன்னா கொஞ்சம் கொடு பெரியப்பாங்க. அது மட்டும் பையன் வந்து அந்த போதை கஷ்டம் இருக்க எப்படி பாருங்க. இப்படி அவங்க கெட்டு போகிறதும் இல்லாமல் மற்றவங்களையும் கெட்டுறதுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது, இதெல்லாம் ஒரு மோக வசப்படுத்தக்கூடிய செயல்கள். இதில் இருந்தெல்லாம் விடுபட வேண்டும். பிறகு மதம்னா அகங்காரம்னு அர்த்தம். இங்கே ஆணவம், அதாவது மதம்னா மதம் பிடிச்சவன்னு சொல்கிறாங்கல்ல, பணிவுக்கு எதிரானது மதம்.
இது ஆன்மீக வாழ்க்கைக்கு பெரிய தடை. பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானத்தை பெறுவாயாக 4வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லியிருக்கார், கீதையிலே சொல்லியிருக்கார். பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் ஞானத்தை பெறுவாயாக. ஒருத்தர்கிட்ட போய் ஒரு அறிவை வாத்தியார்ட்டே போகிறோம், எனக்கு எல்லாம் தெரியும் வாத்தியாரை போய் சொல்ல முடியுங்க ஸ்கூலில். அங்கே போய் அவர் உட்காந்து அவர் கீழே உட்காந்து பாடம் கேட்கணும். அங்கே போய் அங்கே ஒரு கர்வத்தோடு போனோம்னா கேட்க முடியும். சில பேர் குருகிட்ட வருவாங்க, அவருக்கு என்ன தெரியும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் அறிவே வராது. இதெல்லாம் ஆணவம். அதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் பணத்தினால பதவியினால் எல்லாத்துலேயும் ஆணவம் வந்துடும். நான் பெரிய பதவியில் இருக்கேன், நான் பெரிய செல்வந்தனாக இருக்கேன், நான் பெரிய பலசாலியாக இருக்கேன், எனக்கு ஒரே கூட்டமே இருக்குது, எனக்கு இருக்க படைப்பலம் தெரியுமா உனக்கு அப்படிமா. நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எப்படி ஆணவமான வார்த்தைகள். இதெல்லாம் மதம் அப்படிங்கிறார். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகுங்கிறார். அதாவது தனக்கு கீழே இருக்கவங்கள பார்த்தா நம்மளுக்கு அகங்காரம் வரும், நம்ம ஒரு ஆணவம் வரும். அது இருக்கக்கூடாது. மேலே இருக்கவங்கள பார்த்தா பொறாமை வரும். இது ரெண்டும் இருக்கக்கூடாது. தனக்கு மேலே இருக்கவங்கள பார்த்து பொறாமை, கீழே இருக்கவங்கள பார்த்தா அகங்காரம். இந்த அகங்காரத்தை அழிக்க வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த அகங்காரம் நம்மளுடைய சக்தியெல்லாம் இழக்க செஞ்சிடும். இந்த சிவன் சக்தி சண்டை ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? திரும்பி ஞாபகப்படுத்துகிறேன். சிவனுக்கும் சக்திக்குமே ஒரு சண்டை வந்துடும். சிவபெருமான் அசுரர்கள் அழிச்சிட்டு என்ன சொல்லிட்டு போவார், இந்த பின்னாடி வருவாங்கள்ல அந்த சிவன் அடியார்கள்லாம், அசுரரை அழித்த சிவபெருமான் வாழ்க வாழ்கன்னு கத்திக்கிட்டே வருவாங்க. எங்கள் கைலாசத்தில் சக்தி பார்த்துக்கிட்டு இருக்க, சக்தி பார்த்து கேள்வி பண்ணி சிரிக்கும். என்ன சிரிக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய அசுரன் அழிச்சுன்னு சிவபெருமான் சொல்லுவார். சாதாரண மனுஷனே தான் செஞ்ச காரியத்தை சொல்லி அகங்காரம் பண்ணாலே அதை கீழே நினைப்பாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் ஈசன், நீங்கள் போய் அசுரன் அழிச்சிட்டேன், அசுரன் பெருமைப்படலாமா? அதுவும் சொல்லுங்கள், நல்லா உயர்த்தி சத்தம் போட்டு சொல்கிறார் சிவபெருமான். சொன்னவொன்னே என்ன ஆகுது தெரியுங்களா? ரெண்டும் சண்டை வந்துடும். சிவனுக்கு சக்திக்கு சண்டை வந்துடும். சிவன் பெருசா, நான் இல்லாட்டி நீங்கள் செய்ய முடியும். சிவனா சக்தியா? சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி. சண்டை வந்து அந்த அம்மா கோச்சிட்டு போயிடும். இவர் சிவனேன்னு உட்காந்துருவார். ஒன்றும் செய்ய முடியாது. இதில் 2 தத்துவம் இருக்கு. மாயைங்கிற ஒரு சக்தி இருந்தால் தான் செயல்பாடே நடக்கும், தத்துவ ரீதியாக ஒரு தத்துவம். இன்னொன்று, ஆண்டவனுக்கே ஆணவம் வந்தால் ஆற்றல் அழிந்து விடும்னு அர்த்தம். ஆற்றல் போயிடும். உலக ரீதியாக அந்த கருத்தையும் அதில் எடுத்துக்கிடலாம். ஏன்னா சிவபெருமானுக்கு ஆணவம் வந்த உடனே சக்தி போயிடுச்சு, அவரை விட்டு ஓடி போயிடுச்சா இல்லையா? அப்போ இந்த ஆணவம், மதம், அகங்காரம் இது இல்லாமல் இருத்தல். இது இருந்தால் இது ஆசூரி சம்பத். பிறகு மாச்சரியம், பொறாமை. இதுதான் ரத்தத்தில் ஊர்ன ஒரு குணம், பொறாமைங்கிறது. அது நம்ம நாட்டில், பாரத தேசத்தில் எல்லா திறமையும் இருக்குமா. இந்த பொறாமை கொஞ்சம் நம்ம நாட்டில் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இந்த பொறாமை குணம் ஜாஸ்தியாக இருக்குமா. இந்த குணம் இருந்தால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. இந்த குணம் ஜாஸ்தியாக இருந்தால், கொஞ்சம் இருக்கும் எல்லாருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக. துரியோதனை அவன்கிட்ட இருந்த கெட்ட குணத்தில் முக்கியமான ஒரே குணம் பொறாமை தான். அவன் கர்ணனுக்கெல்லாம் எவ்வளோ பண்ணான், மற்றவங்களாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். ஆனால் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் கிடையவே கிடையாது. அவன் காட்டில் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. இவனுக்கு அவங்க மேலே உள்ள பொறாமையினாலேயே நினச்சி வேதனைப்பட்டதே அவனுக்கு மிச்சம். இந்த குணம் இருந்தால் எப்பயுமே நிம்மதி இருக்க முடியாது. இது எல்லாருக்கும் இயல்பாகவே தன்னை எறியாமல் ஒரு இயல்பாக இருக்குது மனசுக்குள்ளே. இது வரும் பொழுது இது இருக்கிறதுனால எனக்கு என்ன பலன்னு யோசிக்கணும். பொறாமை முதல்ல யாரை தாக்கும் தெரியுமா? யாருக்கு கஷ்டத்தை கொடுக்கும்? பொறாமை ஒருத்தர் மேலே பொறாமைப்படுறோம், ஒருத்தர் மேலே நான் பொறாமைப்படுறேன். அந்த பொறாமை நான் படும் பொழுது முதல்ல யாருக்கு பாதிக்கும்? என்னையே தான் பாதிக்கும். நான் பொறாமைப்பட்டால் அவனுக்கு பாதிக்காது. அதுக்கு பிறகு அந்த பொறாமையின் விளைவாக கெடுதல் பண்ணால் பாதிக்கும். இந்த பொறாமைப்படாமல் நம்ம வயிறுதே எரியும். அப்போ இதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது? அது மட்டும் இல்லை, இந்த தத்துவத்தை புரியணும். என்ன பெருமை ஒருத்தர்கிட்ட இருந்த கடவுளுடையது. அது மட்டும் இல்லை, எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் அது நிலையில்லாதது, அது நிம்மதியை கொடுக்காது. நான் கடவுள்கிட்ட இருக்கேன், கடவுளுடைய பக்தனாக இருக்கேன், எனக்கு அதை விட உயர்ந்தது என்கிட்ட இருக்குது. அப்படி நினச்சிட்டோம்னா பொறாமை வருமா?
பகவானை விட உயர்ந்தால் யார் இருக்கா? அவரே என்கிட்ட இருக்கார். மற்றது என்னதான் இருந்தாலும் அதுவும் கடவுளுடையது தான், அது வரும் போகும் அப்படின்னு ஒரு சிந்தனை வரணும். பிறகு இந்த பொறாமையினால் எனக்குத்தான் கஷ்டம், இந்த பொறாமை போகணும் போகணும்னு ஒரே நாளில் போகாது. திருப்பி திருப்பி நினச்சி நீக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மோட்சமே கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். நீங்கள் துக்கமே படமாட்டீங்க, துக்கமே வராது. ஆனால் அதை நினைக்கிறது இல்லை. இது ஒரு கெட்ட குணம், எனக்கு பொறாமை இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறது கூட இல்லை. இதை தெரிஞ்சு நீக்கிட்டோம்னு சொன்னால் அதை ஒரு பெரிய முக்கியமாக மாச்சரியங்கிறது இங்கே பொறாமைங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாருங்க. இந்த குணம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் கடைசியில் மூளையில் கொஞ்சமாவது ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஞான நிஷ்டை அடைஞ்சால் தான் 100% போகும். அது வரைக்கும் அதை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்னொன்று, மேலே இருக்கவங்களை பார்த்து பொறாமல் வந்தால் கீழே இருக்கவங்கள நினைக்கும். ஒரு மயக்கமாக கலக்கமான ஒரு பாட்டு இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அதில் வர உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அந்த பாட்டு ஒரு வரி வரும், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இந்த எண்ணம் வந்துச்சுனாலே போயிடும். அதனால் இந்த காம குரோத மோகம், காமங்கிறது ஆசை, அதர்மமான ஆசை. அதர்மமான ஆசையில் அழிந்தவனுக்கு யார் உதாரணம்? ராவணன். பொறாமையில் அழிந்ததுக்கு யார் உதாரணம்? துரியோதனன். இந்த அகங்காரம் மதம் ஆணவத்தால் அழிந்ததுக்கு உதாரணம் இரண்யகசிபு. இது 3 ரொம்ப முக்கியங்கிறார். சினம் காமம். சினத்தாலும் காமத்தாலும் நிறைய இழந்துடும். விஸ்வாமித்திரர் கூட பார்த்தீங்கன்னா கோபத்தினால தவத்தை ஒரு இடம் இழந்தார், காமத்தினால தவத்தை இழந்தார். ஆனால் என்ன பண்ணார்? அவர் வீழ்ச்சி அடையலை. திருப்பி என்ன பண்ணார்? திருப்பி தவம் பண்ணி முயற்சி பண்ணி பிரம்ம ரிஷி பட்டாடைஞ்சு காயத்ரி மந்திரத்தை எழுதுனதே அவர் தான். அவ்வளோ பெரிய ரிஷியானார் அவர். வீழ்ச்சி வர்றது சகஜம். ஆனால் அந்த வீழ்ச்சியிலேருந்து மேலே எந்திரிச்சு வரணும்னு நினைக்கணும். குழந்தை நடக்க பழகும்போது 100 தடவை கீழே விழுகத்தையும் செய்யும். நான் விழுந்துட்டேன்னு படுத்து கிடஞ்சி ஓட முடியுமா? வேறு ஓடனா பிடிக்க முடியாது. அது மாதிரி எல்லா விதத்திலும் வெற்றி தோல்வி இருக்குது, பண்புகள்லையும் வெற்றி தோல்வி வரும். அதிலிருந்து நாம் விடுபட முயற்சி செய்ய வேண்டும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் பார்த்ததில் இந்த 6 குணம், காம குரோத மோக மதம் ஆச்சரியம் சொல்லி இந்த 6 தீய குணங்களை நீக்கி அந்த 26 நல்ல பண்புகளை 4ஆக சொல்லலாம். சாதன சதுஷ்டே சம்பத்திங்கிற 4 நல்ல குணங்களை உள்ளே வரவழைச்சு நம்ம மனசை சுத்தப்படுத்தி என்ன செய்யணும்? ஞானத்திற்கு தகுதியை அடைய வேண்டும். 4 நண்பர்கள், சாதன சதுஷ்டய சம்பன்னக தெய்வீக சம்பத், அதுக்குள்ளே 26 குணம் வந்துடுது உள்ள. 6 பகைவர்கள், ஆசூரி சம்பத், காமக்ரோத மோக மதம் ஆச்சரியம். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த நல்லது கெட்டது இதெல்லாம் எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா சாஸ்திரம்னே பிரமாணம்ங்கிறார். எது? சாஸ்திரம். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிறணும்னா இந்த மாதிரி கீதை போன்ற நூல்கள் தான். இதுக்கு ஆதாரம் எது? கீதையில் எது நல்லதுன்னு சொல்லியிருக்கோ அது நல்லது, எது கெட்டதுன்னு சொல்லியிருக்கோ அது கெட்டது. இதற்கெல்லாம் சாஸ்திரம்தான் பிரம்மாணம். சாஸ்திரத்தை கடைப்பிடிச்சு நடந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆசூரி சம்பத்தை நீக்கி தெய்வீக சம்பத்தை உள்ளே கொண்டு வந்து நிம்மதி அடைய முடியும். இந்த சாஸ்திரத்துக்கு புறம்பாக நடந்தோம்னு சொன்னால் மோசமான நிலை, அவங்களாம் நரகத்துக்கு போவாங்கிறார். இந்த ஆசூரி சம்பத்து உள்ளவங்களாம் நரகத்துக்கு போவான். தெய்வீக சம்பத்து உள்ள ஒன்று சித்த சுத்தி கிடைக்கும், ஞானத்துக்கு வந்துடுவான். இல்லாட்டி சொர்க்கம் போவான். இல்லாட்டி அடுத்த பிறவி நல்ல ஒரு தெய்வீகமான குடும்பத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தெய்வீக சம்பத்தினால் உள்ள பலன் என்னன்னு சொன்னால் மனம் தூய்மையாகி ஞானத்துக்கு தகுதியாகி மோட்சத்துக்கு வந்து பரவா நிலையை அடைஞ்சிருவான். இல்லைன்னு சொன்னால், ஞானத்துக்கே வரலைன்னு சொன்னால் அடுத்த ஜென்மம் ஒன்று சொர்க்கம் போவான். இல்லைன்னு சொன்னால் இங்கேயே ஒரு நல்ல குடும்பத்தில் நல்ல பிறவி எடுப்பான். ஆசூரி சம்பத்து உள்ளவன் இங்கேயும் நல்ல பிறவி கிடைக்காது, இங்கேயும் நிம்மதி இருக்காது, இறந்த பிறகு நரகம் போவாங்கிறார். இல்லைன்னு சொன்னால் கீழான பிறவிகள், மிருகங்களாகவோ மர செடிகளாகவோ பிறந்து கீழான நிலையை அடைவான். ஆனால் ஆசூரி சம்பத்துடன் பிறந்து தெய்வீக சம்பத்துக்கு வர வேண்டும். அருணகிரிநாதர் ஆசூரி சம்பத்தில் தான் இருந்தார், தெய்வீக சம்பத்தில் உயர்ந்த நிலையை அடைஞ்சார்.
வால்மீகி ஆசூரி சம்பத்தில் தான் இருந்தான், கொள்ளக்காரன். ராமாயணத்தில் வால்மீகி பாருங்கள், கொலகாரன், பொருளாட்டி கொண்டு போட்டுருவானான். அவ்வளவு மோசமான திருடனா வால்மீகி. அப்படிப்பட்ட திருடன் ராமாயணத்தை எழுதக்கூடிய பெரிய முனிவரானான். முடிஞ்சிருச்சுக்கா? முடியலையா? நம்மளால் முடியுமா? முடியாதா? வால்மீகி அருணகிரிநாதராலே முடியும் போது மோசமாக இருந்து கெட்டதுக்கு வர முடியாததெல்லாம் கிடையாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே கடைசியில் அர்ஜுனனை சொல்கிறார், நீ பிறவிலே தெய்வீக சம்பத்தோடு பிறந்திருக்கேங்கிறார். ஒரு வார்த்தை சொல்கிறார். இதுதான், நீ பிறக்கும்போதே அர்ஜுனன் தெய்வீக சம்பத்துள்ள, அவனுக்கு பொறாமை கிடையாது சொல்கிறார். பொறாமைப்படாத உனக்கு சொல்கிறேங்கிறார். அதனால தத்துவம் புரியுது அவனுக்கு. அவனுக்கு விருப்பு வெறுப்பு குறைவு. வீரன், பெரிய வீரன் தான் அவனுக்கு. அந்த இது கிடையாது அவனுக்கு. பொதுவாக கெட்ட குணங்கிறத என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த பொறாமை இல்லாமல் இருக்கிறது, விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது. மற்ற குணத்தெல்லாம் கிடையாது. இப்போ ஆசை வசப்பட்டு சில அனுபவிக்கிறோம், சில சோகங்கள், அதெல்லாம் கூட தீய குணம்னு சொல்லவே இல்லை. இந்த விருப்பு வெறுப்பு ரொம்ப கூட இருக்கிறது, பராமப்படுறது, இதுதான் கெட்ட குணம். கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் மாதிரி ஞானின்னு சொல்ல முடியாது. அவன் எல்லாம் கெட்ட பழத்துக்கு கூட அடிமையாக இருக்கான். ஆனால் விருப்பு வெறுப்பு கிடையாது, பொறாமை கிடையாது கண்ணதாசன். காஞ்சி மகா பெரியவால் ஒருத்தர் வந்து கேட்டாரான் சில கேள்விகள்லாம். கண்ணதாசன்கிட்ட போனால் தெளிவாக சொல்லுவோம், அங்கே போய் தெரிஞ்சுக்கன்னாரான். அவன் போகும்போது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாப்புலையா. காஞ்சி பெரியவர் அனுப்பிச்சி விட்ருக்காரு. இப்போ ஒருத்தர், நீங்கள் இதெல்லாம் எடுத்து வைங்கன்னாரான். நான் இப்படித்தான் இருப்பேன், வந்து கேட்டால் கேட்கட்டும்னாரான். அது ரைட்டுன்னு சொல்லலை. அதை விட முக்கியமானது, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பொறாமை இருந்திருக்காது, கெட்ட குணம் இருந்திருக்காது, ஒருத்தர் கெடுக்கிறங்கிற புத்தி இருக்காது. பார்த்தீங்கன்னா உயர்ந்த தத்துவங்கள்லாம் சொல்லக்கூடிய புரியக்கூடிய ஆற்றல் கிடச்சிருக்கு சில பேருக்கு. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த தெய்வீக சம்பத்தை வளர்க்க வேண்டும், ஆசூரி சம்பத்தை நாம் நீக்க வேண்டும். இந்த சித்த சுத்தி பெற்று இதனால் ஞான யோகத்திற்கு வந்து மோட்சத்தை அடையலாம். மோட்சத்தை அடையவில்லை என்றால் சொர்க்கத்திற்கு போகலாம், அல்லது நல்ல ஒரு பிறவியை அடையலாம். ஆசூரி சம்பத்தில் இருந்தோம்னு சொன்னால் நரகத்துக்கு போகணும், அல்லது தீய பிறவியை பிறக்க வேண்டியது வரும். இந்த தெய்வீக சம்பத், ஆசூரி சம்பத் என்பதை தெரிந்து கொள்வதற்கு பிரமாணம் சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தில் நம்பிக்கை வேணும். அது சொல்லியிருக்கு, தப்பாக இருக்காது, நம்பிக்கை வேணும். ஸ்திரத்தைங்கிற ஒரு முக்கியமான பண்பு. அந்த பண்பை விளப்பதற்கு என்ன பண்ணுறார், அடுத்து ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் சொல்லி அடுத்த அத்தியாயம், இந்த 17வது அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் சொல்லியிருக்கார். இங்கே 16வது அத்தியாயத்தில் தெய்வீக சம்பத்துன்னு சொல்லி ஒரு 26 பண்புகள், விவேகம், வைராக்கியம் முதலான்னு சொன்னார். முதல்ல எடுத்துக்கிட்டால் விவேகம், வைராக்கியம், சமதமாதி முதலான 6 குணங்கள் முமுட்சுத்துவம் வச்சுக்கிடலாம். சாதன சதுஷ்டே சம்பத்தி. இந்த கெட்ட குணம் எது? 6 குணங்கள். காமம், குரோதம், மோகம், மதம், மாச்சரியம், லோபம். இதெல்லாம் சேர்த்து 6 தீய குணங்கள். இந்த 6 தீய பகைவரை அழித்து 4 நண்பர்களை உள்ளே சேர்த்துக்கிட்டு நாம் எல்லோரும் மோட்சத்தை அடைய முயற்சி செய்ய வேண்டும் சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறாரு. அடுத்த அத்தியாயத்தை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.